வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரான் யாரிடமும் சரணடையாது என ஈரான் ஜனாதிபதி அறிவிப்பு. ஈரான் முற்றுமுழுதாக அண்டை நாடுகளிடம் சரணடைந்து விட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி பதிவு. இஸ்ரேல் வடக்கு பகுதியில் உள்ள இலங்கையர்களுக்கு அவசர எச்சரிக்கை. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்திற்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு. யாழ்ப்பாணம் உஜும்பராய் பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் தீ விபத்து. கண்டியில் 25 பாடசாலைகளை வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கு தீர்மானம். திருகோணமலை கிண்ணியாவில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட 15 படகுகள் பறிமுதல். உணவு பாதுகாப்பில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை முகாமைத்துவம் செய்வது தொடர்பில் உணவு பாதுகாப்பு குழு ஆராய்வு. தொடர்வது முதன்மை செய்தி. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரான் யாரிடமும் சரணடையாது என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்திய ஈரான் எந்த சூழ்நிலையிலும் சரணடையாது என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் தெரிவித்துள்ளார். இன்று ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட விசேட காணொலி பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தாய்நாட்டை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். நிபந்தனையற்ற சரணடைவு என்பது எதிரிகளின் பகல் கனவு. அந்த எண்ணத்தை அவர்கள் அழித்துவிட வேண்டும். அண்டை நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும் நோக்கம் ஈரானுக்கு கிடையாது. பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்ட அனைத்து நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டும். அண்டை நாடுகளிலிருந்து ஈரானுக்கு எதிராக தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படாத பட்சத்தில் ஈரான் ஒருபோதும் அந்த நாடுகள் மீது தாக்குதல்களை தொடுக்காது. எதிர்வரும் காலங்களில் முதலில் எமது நாடு தாக்கப்படாத வரை அண்டை நாடுகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்ற தீர்மானத்தை ஈரானின் இடைக்கால தலைமைத்துவம் ஏற்கொண்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஈரான் முற்றுமுழுதாக அண்டை நாடுகளிடம் சரணடைந்து விட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் ஈரான் மன்னிப்பு கேட்டு அதன் மத்திய கிழக்கு அண்டை நாடுகளிடம் சரணடைந்துள்ளது. இனி அவர்கள் மீது எந்த தாக்குதலும் ஈடுபட மாட்டேன் என உறுதியளித்துள்ளது. இந்த வாக்குறுதி அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இடைவிடாத தாக்குதல்களின் காரணமாக மட்டுமே வழங்கப்பட்டது. அவர்கள் மத்திய கிழக்கை கைப்பற்றி ஆட்சி செய்ய முயன்றனர். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் சுற்றியுள்ள மத்திய கிழக்கு நாடுகளிடம் ஈரான் தோற்றுவது இதுவே முதன்முறை. அவர்களை நன்றி ஜனாதிபதி ட்ரம்ப் என்று கூறியுள்ளார். உங்களை வரவேற்கின்றோம் என்று நான் கூறியுள்ளேன். ஈரான் இனி மத்திய கிழக்கின் கொடுமைக்காரன் அல்ல, மாறாக அவர்கள் மத்திய கிழக்கின் தோல்வியுற்றவர்கள் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இந்திய பெருங்கடலில் ஈரானின் IRIS போர்க்கப்பலை மூழ்கடித்த அமெரிக்காவின் தாக்குதல் சர்வதேச சட்டத்தை மீறியது எனவும் போர்க்குற்றம் எனவும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் தூதுவர் அமீர் சயீத் இரவானி தெரிவித்துள்ளார். இன்று அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஈரானின் கடற்கரையில் இருந்து கிட்டத்தட்ட 2000 மைல்கள் தொலைவில் இந்திய பெருங்கடலில் அமெரிக்கா ஓர் ஆபத்தான ஆக்கிரமிப்பு செயலை செய்தது. நல்லெண்ணம் பயணத்தில் இந்திய கடற்படையின் அழைப்பின் பேரில் சுமார் 130 மாலுமிகளை ஏற்றிச் சென்ற ஈரானிய போர்க்கப்பலான தேனா சர்வதேச நீரில் தாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 100 ஈரானிய மாலுமிகள் கொல்லப்பட்டனர். அமெரிக்கா ஒரு போர்க்குற்றத்தை செய்தது. இந்த கொடூரமான மற்றும் சட்டவிரோத தாக்குதல் சட்டம் மற்றும் கடல்வழி சுதந்திரத்தின் அடிப்படை கொள்கையின் கடுமையான மீறலாகும். எனது நாட்டுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தும் கூட்டு இராணுவ நடவடிக்கையை நிறுத்த உறுதியாகவும் தெளிவாகவும் தாமதமின்றியும் தலையிட வேண்டும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் நமது மக்களுக்கு எதிராக செய்து வரும் ஆக்கிரமிப்பு போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை கண்டிக்க ஐநா பாதுகாப்பு சபை மற்றும் பொதுச் செயலாளரை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். ஈரானுக்கு எதிராகவும் பொதுமக்களுக்கு எதிராகவும் அனைத்து குற்றங்கள் மற்றும் இராணுவ தாக்குதல்களையும் உடனடியாக முடிவிற்கு கொண்டுவர கட்டாயப்படுத்த வேண்டும். சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் போர் குற்றங்களின் மீதான இந்த கடுமையான மீறல்களுக்கு
பொறுப்புக்கூறலை உறுதி செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் வடக்கு பகுதியில் உள்ள இலங்கையர்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பினரால் இஸ்ரேலின் வடக்கு பிராந்தியத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இஸ்ரேலின் வடக்கு பிராந்தியத்தில் இருக்கும் இலங்கையர்கள் தமது பாதுகாப்பு குறித்து அதிக அவதானத்துடன் இருக்க வேண்டும் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹைஃபா, நஹாரியா, அர்கோ, கலிலி, அபுலா, கர்மல் மலைத்தொடர், நாஸ்ரேத் மற்றும் திபேரியா உள்ளிட்ட வடக்கு பிராந்திய நகரங்களில் வசிப்பவர்கள் இதுகுறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் நிலவும் பட்சத்தில் தூதரகத்தினால் வழங்கப்படும் வழிகாட்டல்களை பின்பற்றுமாறு அங்குள்ள இலங்கையர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை கடலில் தஞ்சம் கோரிய ஈரானிய போர்க்கப்பல் திருகோணமலையை வந்தடைந்தது. வளைகுடா பிராந்திய பதற்றங்களுக்கு மத்தியில் சர்வதேச அரசியலின் கவனம் இப்போது இலங்கையின் பக்கம் திரும்பியுள்ளது. கடலில் தத்தளித்த ஈரான் மாலுமிகளை மீட்ட இலங்கை கடற்படையின் மனிதாபிமான நடவடிக்கையை உலகம் பாராட்டிய போதிலும் அதன் பின்னணியில் ஒரு ராஜதந்திர போர் வெடித்துள்ளது. மீட்கப்பட்ட ஈரான் மாலுமிகளை மீண்டும் ஈரானுக்கு அனுப்ப வேண்டாம் என அமெரிக்கா இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்துள்ளதாக தெரிகின்றது. அவர்களை திருப்பி அனுப்பினால் அமெரிக்காவின் விசனத்திற்கு ஆளாக நேரிடும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கசிகின்றன. இலங்கை கடலில் தஞ்சம் கோரிய ஈரானுக்கு சொந்தமான கப்பல் இன்று பகல் திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. அமெரிக்காவினால் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பலில் இருந்து இலங்கையினால் மீட்கப்பட்ட ஈரானிய மாலுமிகளை மீண்டும் ஈரானிடம் கையளிக்க வேண்டாம் என அமெரிக்க நாடு இலங்கை அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளது. ஈரானின் IRIS டெனா எனும் போர்க்கப்பல் கடலில் மூழ்கியதை அடுத்து அதிலிருந்த மாலுமிகள் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டிருந்தனர். அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் உள்நாட்டு ரகசிய ஆவணங்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை இதனை தெரிவித்துள்ளது. இதன்படி இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகமானது கொழும்பில் உள்ள அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு தற்போது இலங்கையின் பாதுகாப்பில் உள்ள டெனா கப்பலின் மாலுமிகளையும் மற்றொரு ஈரானிய கப்பலான IRIS புஷ்கர் கப்பலின் சிப்பந்திகளையும் ஈரானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என கூறியுள்ளது. இந்த விவகாரத்தை ஈரான் தனது அரசியல் மற்றும் இராணுவ தேவைகளுக்காக பயன்படுத்துவதற்கான முயற்சிகளை இலங்கை குறைக்க வேண்டும் எனவும் அந்த ஆவணத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்திற்குள் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் ஈரானிய போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டமை குறித்து அரசாங்கம் தொடர்ந்து மௌனம் காப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி கவலை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக நேற்று விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் கட்டமைப்பிற்குள் முன்னெடுக்கப்பட்ட இந்த இராணுவ நடவடிக்கை குறித்து இலங்கைக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டதா என அக்கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. இலங்கையின் கடல் எல்லைக்குள் இவ்வாறான மோதல்கள் இடம்பெறுவது அப்பகுதியை ஒரு போர் மண்டலமாக மாற்றிவிடும் என எச்சரித்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி இதனால் வணிக ரீதியிலான கப்பல் போக்குவரத்துகளுக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படும் என சுட்டிக்காட்டியுள்ளது. இச்சம்பவம் காரணமாக கப்பல் கட்டணங்கள் மற்றும் காப்புறுதி செலவுகள் அதிகரிக்கக்கூடும் எனவும் அதன் விளைவாக நாட்டின் பொருளாதாரத்திலும் மக்களின் வாழ்க்கை செலவிலும் பாரிய தாக்கங்கள் ஏற்படும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இலங்கையின் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இனிமேல் இவ்வாறான இராணுவ நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படாது என்பதை அமெரிக்காவிடமிருந்து அரசாங்கம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் இதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகள் குறித்து சம்பந்தப்பட்ட கப்பல் நிறுவனங்கள் மற்றும் காப்புறுதி அதிகாரிகளுடன் அரசாங்கம் உடனடியாக பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் எனவும் அக்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்திற்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்திற்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் S. ஜெய்சங்கருக்கும் இடையில் இன்று முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்தியாவிற்கு சென்றுள்ள விஜித ஹேரத் புதுடில்லியில் இடம்பெற்று வரும் ரைசினா கலந்துரையாடல் மாநாட்டின் ஒரு கட்டமாக சந்திப்புகளை மேற்கொள்கின்றார். அந்த வகையில் உயர்மட்ட சந்திப்பின் போது இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்புகள் மற்றும் தற்போதைய திட்டங்களின் முன்னேற்றங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது.
தெற்காசிய பிராந்தியத்தில் ஏற்பட்டு வரும் புதிய மாற்றங்கள் மற்றும் பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்தும் இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் அபிவிருத்தி பணிகளில் இந்தியா தொடர்ச்சியாக வழங்கி வரும் பங்களிப்பிற்கு அமைச்சர் விஜித ஹேரத் நன்றி தெரிவித்தார். இதேவேளை அமைச்சர் விஜித ஹேரத் மால்டா நாட்டின் துணை பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான இயன் போர்க்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் கடல்சார் ஒத்துழைப்பு, சுற்றுலாத்துறை, விசா வசதிகள், இருதரப்பு ஆலோசனைகள் என்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இலங்கை மற்றும் மால்டா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதில் இரு நாடுகளும் உறுதியாக இருப்பதாக சந்திப்பின் மீள உறுதிப்படுத்தப்பட்டது. அத்துடன் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சும் கென்யாவின் பிரதம அமைச்சரவை செயலாளர் முசாலியா முதவாடிக்கும் இடையில் முக்கிய சந்திப்பு இடம்பெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர அரசியல் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆராயப்பட்டதுடன் வர்த்தக கூட்டாண்மையை மேம்படுத்தல் மற்றும் சுற்றுலாத்துறையில் பரஸ்பர முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பன்னாட்டு மேடைகளில் இலங்கை மற்றும் கென்யா ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து கலந்துரையாடப்பட்டது. யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இன்று தீ விபத்து ஏற்பட்டது. யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் கோண்டாவிலுக்கும் உரும்புராய்க்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இன்று தீ விபத்து ஏற்பட்டது. பெட்ரோல் தாங்கியினுள் எரிபொருள் வாகனம் பெட்ரோலை இறக்கிக் கொண்டிருந்த பொழுது மோட்டரில் தீப்பிடித்ததனால் அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. எனினும் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் முன்னெடுத்தனர். கண்டியில் 25 பாடசாலைகளை வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தில் தெனுவர, கம்பளை, வத்தேகம, கண்டி, வெல்தனியா ஆகிய கல்வி நிலையங்களுக்குட்பட்ட 25 பாடசாலைகளில் நிலச்சரிவு அபாயம் காணப்படுகிறது. பிரதமர் ஹரணி அமரசூரிய இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஹக்கீமின் வாய்மொழி கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். இதுபற்றி அவர் மேலும் தெரிவித்ததாவது: கம்பளை கல்வி நிலையத்திற்குட்பட்ட பரகல சிங்கள பாடசாலை, அல்ஹெக்மா பாடசாலை, பரணகல தமிழ் பாடசாலை, பம்பரபெத்த பாடசாலை, தெல்தனிய கல்வி வலயத்திற்குட்பட்ட கலைமகள், நாமகள் ஆகிய தமிழ் பாடசாலைகள், தெனுவர கல்வி வலயத்திற்குட்பட்ட அல் அக்ஷா ஆகிய பாடசாலைகளை வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதேவேளை கண்டி மாவட்டத்தில் பேரிடரால் 57 பாடசாலைகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சி, கோணாவில், யூனியன் குளம், அக்கராயன் ஆகிய பகுதிகளில் யானைகளால் மக்களின் வாழ்வாதார பயிர்கள் அளிக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கோணாவில், யூனியன் குளம், அக்கராயன் ஆகிய பகுதிகளில் காட்டு யானைகளால் மக்களின் வாழ்வாதார பயிர்கள் அளிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ள நிலையில் அவை பயன்தரும் தென்னை மரங்களை அளித்துள்ளன. நேற்றிரவு மக்கள் குடியிருப்புக்குள் புகுந்த யானைகள் 25ற்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை அழித்து நாசம் செய்துள்ளன. இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். யூனியன் குளம் பிரதேசத்தில் காட்டு யானைகளின் அச்சம் காரணமாக 25ற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தமது வாழ்விடங்களை விட்டு இடம்பெயர்ந்து வேறு இடங்களில் தங்கியுள்ளதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். முல்லைத்தீவு முள்ளியவளையில் மகளிர் தின நிகழ்வு இடம்பெற்றது. முல்லைத்தீவு முள்ளியவளை வடக்கு கிராம சேவகர் அலுவலகத்தில் இன்று மகளிர் தின நிகழ்வு இடம்பெற்றது. சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்திற்குமான பணியகத்தின் ஏற்பாட்டில் CPR அமைப்பின் இயக்குனர் அருட்தந்தை ஜீவரட்னம் அடிகளார் தலைமையில் நிகழ்வு நடத்தப்பட்டது. பிரதம விருந்தினர் ஆக உதவி கல்வி பணிப்பாளர் வினோசா வரதராஜன் பங்கேற்றதுடன் கௌரவ விருந்தினராக சட்டத்திரணி ருஜிகா நித்யானந்தன் பங்கேற்றார். இந்நிகழ்வில் முல்லைத்தீவு மற்றும் முள்ளியவளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள், முள்ளியவளை வடக்கு, கிழக்கு கிராம அலுவலர், கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றனர். பதுளை பசறை பிரதான வீதியில் அரிசி ஏற்றிச் சென்ற லோரி விபத்திற்குள்ளானது. பதுளை மாவட்டத்திற்குட்பட்ட பதுளை பசறை பிரதான வீதியில் 7ஆம் கட்டை பகுதியில் அரிசி ஏற்றிச் சென்ற லோரியொன்று வீதியை விட்டு விலகி விபத்திற்குள்ளாகியுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இன்று அதிகாலை 1:30 மணியளவில் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவது: பசறையிலிருந்து பதுளை நோக்கி அரிசி ஏற்றிச் சென்ற லோரி கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்திற்குள்ளானது.
இந்த விபத்தினால் வீதியோரத்தில் அமைக்கப்பட்டிருந்த 5 தொலைத்தொடர்பு கம்பங்கள் பலத்த சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பசறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா கொத்மலை அயரி தமிழ் மகா வித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட ஸ்மார்ட் வகுப்பறை மாணவர்களின் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. நுவரெலியா மாவட்டம் கொத்மலை அயரி தமிழ் மகா வித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட ஸ்மார்ட் வகுப்பறை மாணவர்களின் பாவனைக்கு உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. பிரித்தானியாவை தளமாக கொண்டு செயற்படும் மலையக மக்கள் ஒன்றியத்தின் அனுசரணையில் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொத்மலை கல்வி வலயத்தின் கோட்டக்கல்வி பணிப்பாளர் கலாநிதி MS இங்கர்சால் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு வகுப்பறையை திறந்து வைத்தார். இதன்போது பிரதம அதிதி உரையாற்றினார். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு மிக்க சமூக முற்போக்கான கருத்துக்கள் உள்ளடங்கியதாக உரை அமைந்திருந்தது. மலையகத்தின் கல்வி மேம்பாட்டின் சேவை அறிந்து சேவை செய்யும் மலையக மக்கள் ஒன்றியத்திற்கு பாடசாலை சமூகத்தினர், கோட்டக்கல்வி படிப்பாளர், புரோட்டோப் சமூகத்தினர் ஆகியோர் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இதன்போது அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருகோணமலை கிண்ணியாவில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட 15 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உப்பார் பகுதியில் 15 மணல் ஏற்றிய படகுகளுடன் 2 கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். உப்பாறு கிராம சேவகர் பிரிவில் அமைந்துள்ள ஆற்று பகுதியில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக மணல் அகழ்வு இடம்பெறுவதாக கடற்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ஆற்றில் மணல் ஏற்றிய நிலையில் காணப்பட்ட 15 படகுகளையும் அதில் இருந்த 2 சந்தேக நபர்களையும் கடற்படையினர் சுற்றி வளைத்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் கைப்பற்றப்பட்ட 15 மணல் படகுகளும் மேலதிகமாக சட்ட நடவடிக்கைகளுக்கு கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு செங்கலடி நகரில் இயங்கி வந்த உணவகம் சுகாதார விதிமுறைகளை மீறியமையால் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தற்காலிகமாக மூடப்பட்டது. மட்டக்களப்பு செங்கலடி நகரில் இயங்கி வந்த உணவகம் ஒன்று நீதிமன்ற அனுமதியுடன் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதுடன் சுகாதார விதிமுறைகளை மீறியமைக்காக 70,000 ரூபாய் தண்டப்பணமும் ஈராவூர் நீதிமன்றால் விதிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர். பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் வழிகாட்டலில் செங்கலடி சுகாதார வைத்திய அதிகாரியின் வழிகாட்டலில் பொது சுகாதார பரிசோதகர்களான தவேந்திர ராஜா, அமுதமாலன், மனோகரன், ஸ்ரீ சாந்தராஜா இணைந்து உணவக பரிசோதனையில் ஈடுபட்டனர். பொது சுகாதாரத்திற்கு இடையூறாக கழிவு நீரை திறந்த வழியில் வெளியேற்றியதோடு உணவு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருட்களில் வண்டுகளும் காணப்பட்டன. இதற்கு எதிராக ஈராவூர் நீதவான் நீதிமன்றில் பொது சுகாதார பரிசோதகர்களால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கின் உணவக உரிமையாளருக்கு 70,000 ரூபாய் தண்டப்பணமும் திருத்த வேலைகளை செய்ய முடியும் வரை உணவகத்தை தற்காலிகமாக மூடவும் கைப்பற்றப்பட்ட மூலப்பொருட்களை அளிக்கவும் நீதவானால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அக்குறைகொட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்த மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலங்கம அக்குறைகொட பகுதியில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்த மேலும் 2 சந்தேக நபர்களை மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று கைது செய்தனர். குறித்த குற்றச்செயலின் பின்னர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களில் ஒருவரை பேருந்து மூலம் ஒன்றாகலை பகுதிக்கு அழைத்துச் சென்றமை மற்றும் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தமை தொடர்பிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 39 மற்றும் 53 வயதுடைய இப்பாகமுவ மற்றும் மாகாள பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது வெளிநாட்டில் வசிக்கும் பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவரால் வழங்கப்பட்ட பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட பேருந்து ஒன்றின் மூலமே சந்தேக நபர் ஒருவரால் துப்பாக்கிதாரி அழைத்துச் செல்லப்பட்டுள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. குறித்த பேருந்தை விசாரணை அதிகாரிகள் பொறுப்பேற்றுள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இடம்பெற்ற இந்த படுகொலைகள் தொடர்பில் பல போலீஸ் குழுக்கள் தற்பொழுது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. அதன்படி மேல் மாகாணத்திற்கு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் ஹோமாகம வலய குற்ற விசாரணை பிரிவினரால் துப்பாக்கிச்சூடு நடத்திய 2 உட்பட குற்றத்துடன் தொடர்புடைய 8 சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்திற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஜாயல புனித ஆன்ஸ் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக ஜாயல போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த வீடு திட்டமிட்ட குற்றங்களில் ஈடுபடும் குழுவை சேர்ந்தவர் என கருதப்படும் நபரின் மனைவிக்கு சொந்தமானது என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து உடனடியாக தப்பிச் சென்றுள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் எவருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். உணவு பாதுகாப்பில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை முகாமைத்துவம் செய்வது தொடர்பில் உணவுக் கொள்கை மற்றும் உணவு பாதுகாப்பு குழு கலந்துரையாடியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் மற்றும் உணவு பாதுகாப்பில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை முகாமைத்துவம் செய்ய உணவுக் கொள்கை மற்றும் உணவு பாதுகாப்பு குழு கலந்துரையாடியுள்ளது. உணவுக் கொள்கை மற்றும் உணவுக்குழு பாதுகாப்பு கூட்டம் நேற்று பிற்பகல் நாடாளுமன்ற வளாகத்தில் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த் மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்றது. மக்களுக்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் கையிருப்பை பேணுவதற்கும் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு காலத்திற்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதி மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. உணவு உற்பத்திக்கும் மீன்பிடித்துறைக்கும் முன்னுரிமை அளித்து எரிபொருளை தொடர்ந்து வழங்குவதற்கு முறையான பொறிமுறையை உருவாக்குமாறு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. நாட்டின் உணவு உற்பத்திக்கு தேவையான உரங்கள் மற்றும் விவசாயத்திற்கு அவசியமான ரசாயன பொருட்களின் இறக்குமதியின் போது சம்பந்தப்பட்ட நாடுகள் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தினால் அதனை எவ்வாறு முகாமைத்துவம் செய்வது என்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார ஆகியோருடன் அமைச்சுக்களின் செயலாளர்கள் அடங்கிய உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் ஏனைய உறுப்பினர்கள் பங்கேற்றனர். எதிர்வரும் சில வாரங்கள் இலங்கைக்கு மிகவும் சவாலானதாக அமையக்கூடும் என அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக எதிர்வரும் சில வாரங்கள் இலங்கைக்கு மிகவும் சவாலானதாக அமையக்கூடும் என அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர, தற்போதைய வளைகுடா மோதல்கள் காரணமாக நாட்டின் சில அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக நிலவும் போர்ச்சூழலால் கடல் மற்றும் வான்வழி போக்குவரத்துகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் நாட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் விநியோகங்களை உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்வதில் சிக்கல்கள் ஏற்படலாம் என சுட்டிக்காட்டினார். இவ்வாறான நெருக்கடி நிலையில் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதை உறுதி செய்யும் நோக்கில் நாட்டில் நடைமுறையில் உள்ள அவசர கால நிலையை மேலும் நீடிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. எதிர்வரும் வாரங்கள் மிகவும் தீர்மானமிக்கவை என்பதால் பொதுமக்களுக்கான அத்தியாவசிய சேவைகளை பராமரிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் எனவும் அதற்காகவே அவசரகால சட்டம் தொடர்ந்து அமலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். வடமாகாண கல்வி திணைக்களத்தின் அநீதியான செயற்பாடுகளுக்கு எதிராக வரும் வாரத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கம் நீதிமன்றை நாட உள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கம் என்ற வகையில் ஆசிரியர்களின் உரிமைகளை நிலைநாட்ட இறுதி வரை போராடுவோம் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீவன் தினேசன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். அரசாங்கத்தினுடைய ஆசிரியர் தொழிற்சங்கம், வடமாகாண ஆளுநருடைய சிபார்சிலே செயற்படுகின்ற வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர்கள் போன்றவர்கள் எல்லாருமே இந்த முறைகேட்டுக்கு துணையாக செயற்படுகிறார்கள் என்று சொன்னால், இந்த வடமாகாணத்தினுடைய நிலைமை, ஒரு ஜனநாயகத்தினுடைய அந்த அச்சுறுத்துகின்ற அந்த தன்மை எவ்வளவு மோசமாக சென்று கொண்டிருக்கின்றது. இடமாற்ற சபையால் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற அந்த இடமாற்றங்களை கூட வடமாகாண ஆளுநர் தன்னிச்சையாக நிறுத்தியிருந்தார். அவர் இன்றைக்கு கண்டும் காணாமல் அதிகார துஷ்பிரயோகத்துக்கு துணை போகிறார் என்று சொன்னால் அவர் முழுக்க அரசியலுக்கு விலை போய்விட்டார் என்கின்றதுதான் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய நிலைப்பாடாக வெளிப்படுத்த விரும்புகின்றோம். அப்படி என்று சொன்னால் வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவும் ஒரு சுயாதீனமாக இயங்க வேண்டிய பொதுச்சேவை ஆணைக்குழு முழுக்க அரசியல் மயப்பட்டு இயங்குகின்றது என்பதுதான் இதனூடாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடிகிறது. பொதுச்சேவை ஆணைக்குழு போன்றவை எவ்வாறு ஒரு அரசியல் மயப்பட்டு இயங்குகிறது என்ற கோணத்திலே நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். ஜேவிபி தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருப்பவர் இப்பொழுதும் ஒரு பிரதி அமைச்சராக இருக்கிறார். ஜேவிபி ஆசிரியர் சங்கத்தினுடைய உபதலைவராக இப்பொழுதும் இருப்பவர், அவரும் இப்பொழுது ஒரு பிரதி அமைச்சராக இருக்கிறார்.
இவ்வாறான ஒரு சூழலிலே இந்த சுற்று நிறுவனங்களை கூட விளங்கி அதனை பிழையென்று தெரிந்து கொண்டும் தங்களுடைய ஆட்சியிலே இவ்வாறு முறைகேடான ஜனநாயக விரோதமான ஒரு செயற்பாடு நடக்கிறதுக்கு அவர்கள் அனுசரித்துக் கொண்டு செல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தொழிற்சங்கம் இவ்வளவு காலமும் நடந்து வந்த பாதைகள், ஆசிரியர்களை ஏமாற்றிய பாதைகள் தொடர்பாக ஆசிரியர் மட்டத்திலே ஒரு விழிப்புணர்வு தேவை. ஆகவே நாங்கள் எங்களுக்குரிய நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன், எதிர்பார்ப்புடன் நாங்கள் வரும் வாரங்களிலே நீதிமன்றத்தை நாட இருக்கின்றோம் என்பதையும் இங்கு தெரிவிக்க விரும்புகின்றோம். இந்து கல்லூரி கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் 15வது இந்துக்களின் பெருஞ்சமர் கிரிக்கெட் போட்டியை முன்னிட்டு பிரம்மாண்டமான நடைபவனி இன்று கொழும்பில் இடம்பெற்றது. இந்து கல்லூரி கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஆகியவற்றுக்கிடையில் இடம்பெறவுள்ள 15வது இந்துக்களின் பெருஞ்சமர் கிரிக்கெட் போட்டியை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட பிரம்மாண்டமான நடைபவனி இன்று கொழும்பில் மாணவர்களின் பேரழிச்சியுடன் இடம்பெற்றது. இந்து கல்லூரி கொழும்பின் அதிபர் இளையதம்பி லங்கேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்ட பெரும் திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற இந்த நடைபவனி கல்லூரியின் ஒற்றுமையையும் பெருமையையும் வெளிப்படுத்தும் நிகழ்வாக அமைந்திருந்தது. கல்லூரியின் பிரதான நுழைவாயிலில் ஆரம்பமான நடைபவனியில் பாடசாலையின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களின் கண்கவர் அணிவகுப்புகள் இடம்பெற்றன. குறிப்பாக விளையாட்டுத்துறையினர், சாரணர் அணிகள், முதலுதவி பிரிவினர், போக்குவரத்து பிரிவினர் மற்றும் கல்விசார் கழகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் ஒழுங்காகவும் அழகாகவும் அணிவகுத்து சென்றனர். இந்த அணிவகுப்புகள் வீதியோரங்களில் திரண்டிருந்த பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தன. லாரன்ஸ் வீதி, காலி வீதி, ருத்ரா மாவத்தை மற்றும் WA சில்வா மாவத்தை வழியாக பயணித்த நடைபவனி பாமன்கடை சந்தி ஊடாக சென்று இறுதியில் கல்லூரி விளையாட்டு மைதானத்தை வந்தடைந்தது. நிகழ்வின் நிறைவாக மாணவர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் உட்பட கலந்து கொண்ட அனைவரையும் உற்சாகப்படுத்தும் வகையில் DJ இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கலந்து கொண்டவர்கள் ஆட்டத்திலும் பாட்டத்திலும் கலந்து கொண்டு நிகழ்வை கொண்டாடினர். இந்து கல்லூரி கொழும்பு சமூகம் மற்றும் பழைய மாணவர் சங்கம் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற இந்த நடைபவனி 15வது இந்துக்களின் பெருஞ்சமர் கிரிக்கெட் போட்டிக்கான முன்னோட்ட நிகழ்வாகவும் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றாகவும் அமைந்தது. யாழ்ப்பாணம் சன்னதியான் ஆசிரமத்தினால் புத்தளம் சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு இன்று விக்கிரகங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் தொண்டைமனாறு சன்னதியான் ஆசிரமத்தினால் புத்தளம் சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு 6,50,000 ரூபாய் பெறுமதியான விக்கிரகங்கள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. கற்பட்டி வீதி, அம்மா தோட்டம், பள்ளிவாசல் துறையில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு 3 அடி ஆசன கல்லுடன் விநாயகர் சிலை, 1.5 அடி ஆசன கல்லுடன் சிவலிங்கம், ஆசன கற்களுடன் 16 இன்ச் பார்வதி விக்கிரகம், 16 இன்ச்சு வைரவர் விக்கிரகம், 3 அடி விநாயகர் ஏற்றால் போல் மூஷிகம், பலிபீடம் போன்ற விக்கிரகங்கள் வழங்கப்பட்டன. சன்னதியான் ஆசிரம முதல்வர் சாதனை தமிழன் மோகனதாஸ் சுவாமிகள் தொண்டர்களுடன் நேரடியாக சென்று உதவியை வழங்கி வைத்தார். 40 தமிழ் இந்து குடும்பங்கள் வசிக்கின்ற நிலையில் இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தடுப்பு வாரத்தை முன்னிட்டு நுவர்லியா மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மார்ச் 1ஆம் தேதி ஆரம்பமான போதைப்பொருள் தடுப்பு வாரத்தை முன்னிட்டு முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய நிகழ்ச்சி திட்டத்துடன் இணைந்து நுவர்லியா மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நுவர்லியா மாவட்ட செயலாளர் அலுவலகத்தின் ஒருங்கிணைப்பில் நுவர்லியா நகரை மையமாக கொண்டு விழிப்புணர்வு நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. நகர் மையப்பகுதியில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் பாதிப்புகள், இளைஞர்களின் எதிர்கால நலன் கருதி சமூக பொறுப்புணர்வு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. முச்சக்கர வண்டிகளுக்கு விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டதுடன் வீதிகளில் செல்லும் பாதசாரிகள், வாகனங்களில் செல்லும் பயணிகள் உட்பட பலருக்கும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் நுவர்லியா மாவட்டத்தின் நிர்வாக பிரிவின் மேலதிக செயலாளர் தினிகா கவிசேகர, காணி பிரிவின் மேலதிக செயலாளர் ஷாலிகா லிதா கும்புர, அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர்.
இந்திய கடற்படைக்கு சொந்தமான பாய்மர பயிற்சி கப்பலான INS தரங்கினி நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. இலங்கை கடற்படையைச் சேர்ந்த பயிற்சி அதிகாரிகளுக்கு துறைமுக மட்ட மற்றும் கடல் மட்ட பயிற்சிகள், கப்பலோட்டல் பயிற்சி மற்றும் அனுபவ பகிர்வுகள் உள்ளிட்டவற்றை இலக்காக கொண்டு கடந்த பிப்ரவரி 27 திருகோணமலை துறைமுகத்திற்கு சென்றிருந்த இந்திய கடற்படைக்கு சொந்தமான பாய்மர பயிற்சி கப்பலான INS தரங்கினி நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. இலங்கை கடற்படையினருக்கு இக்கப்பலின் அதிகாரிகளால் எதிர்வரும் 9 வரை விசேட பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. விசாகப்பட்டினத்தில் இடம்பெற்ற சர்வதேச கடற்படையின் மீளாய்வு 2026 பங்கேற்ற நிலையில் அதன் நிறைவில் இவ்விஜயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் கமாண்டர் நிதின் கஞ்சார் கட்டளையின் கீழ் குறித்த கப்பல் வழிநடத்தப்படுகின்றது. இயந்திரங்கள் மற்றும் எரிவாயு மூலம் இயக்கப்படும் கப்பல்கள் நிறைந்த இந்த நவீன யுகத்தில் பாய்மர பயிற்சி கப்பல்களை இயக்கும் உலகின் சில கடற்படைகளில் இந்திய கடற்படையும் ஒன்றாக உள்ளது. INS தரங்கினி உலக புகழ்பெற்ற கப்பல் வடிவமைப்பாளரான ஹொவின் மூடி என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. இக்கப்பல் கோவா ஷிப்யார்ட் லிமிடெட்டின் உள்நாட்டில் கட்டப்பட்டதாகும். இரும்பினால் ஆன கப்பல் வெளிப்பாகம், அலுமினிய அடுக்குகள் மற்றும் தேக்கு மரத்தால் அமைக்கப்பட்டது. நெகிழ்திறன் கொண்டதுமான கப்பல் மேற்பகுதியும் இக்கப்பல் கொண்டுள்ளது. இக்கப்பலின் நீளம் 54 மீட்டர், எடை 500 தொன்களாகும். 10,000 அடி மேல் மொத்த பரப்பளவை கொண்ட 20 பாய்மரங்கள் மற்றும் 200 கயிர்கள் ஆகியவற்றையும் கொண்டிருக்கும் நிலையில் அவற்றின் மொத்த நீளம் 20 கிலோமீட்டர் ஆகும். ஜப்பானிய கடல்சார் சுய பாதுகாப்பு படை போர்க்கப்பலின் பணியாளருக்கு திடீர் சுகையினம் ஏற்பட்ட நிலையில் கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். கொழும்பு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் ஒருங்கிணைப்பின் கீழ் கொழும்பு பகுதிக்கு அப்பால் மேற்கு கடலில் பயணித்துக் கொண்டிருந்த ஜப்பான் கடல்சார் சுய பாதுகாப்பு படை கப்பலான JMSDF ஒனாபி கப்பலின் பணியாளர் ஒருவருக்கு திடீர் சுகையினம் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டதால் இலங்கை கடற்படையின் உதவியுடன் அவசரமாக அவர் கரைக்கு கொண்டு வரப்பட்டு சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். இதன்படி கப்பலில் வைத்து ஏற்பட்ட திடீர் சுகையினம் காரணமாக உதவி வழங்குமாறு கடற்படையிடம் கோரிக்கை விடுத்த நிலையில் கொழும்பு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையகத்திற்கு அனுப்பப்பட்ட அறிவிப்பில் கடற்படை உடனடியாக பதிலளித்தது. மேற்கு கடற்படை கட்டளையுடன் இணைக்கப்பட்ட ஒரு கடற்படை கப்பல் நோயாளியை சிகிச்சைக்காக கொண்டு வருவதற்கு உடனடியாக ஒரு மருத்துவ குழுவுடன் கடல் பகுதிக்கு அனுப்பப்பட்டது. அதன்படி கடற்படை கப்பலில் நோயாளியை பெற்ற பிறகு நோயாளிக்கு அடிப்படை முதலுதவி அளித்த பிறகு உடனடியாக கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். மேலும் கொழும்பில் உள்ள கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தால் ஒருங்கிணைக்கப்பட்டு இலங்கை கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு மண்டலத்திற்குள் கடல்சார் மற்றும் மீனவ சமூகத்திற்கு நிவாரணம் வழங்க கடற்படை தயாராக உள்ளது. நுவரெலியா ஹெட்டன் சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சியாக விசேட பூஜை இடம்பெற்றது. நுவரெலியா மாவட்டம் ஹெட்டன் அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சியாக விசேட பூஜை இன்று ஆலய மண்டபத்தில் இடம்பெற்றது. 2.5 வருடங்களுக்கு ஒருமுறை நிகழும் சனிப்பெயர்ச்சி மாற்றத்தை முன்னிட்டு காலை 8:30 மணி முதல் 1:30 மணி வரை இடம்பெற்றது. சனிப்பெயர்ச்சியினால் சகல ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் சாதக பாதக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இந்நிலையில் சகல ராசிக்காரர்களுக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என பிரார்த்தித்து விசேட யாகம் நடத்தப்பட்டது. இதன் பின்னர் நவ கிரகங்களுக்கான அனைத்து அபிஷேகங்களும் இடம்பெற்று விசேட பூஜை இடம்பெற்றது. பெரும் எண்ணிக்கையிலான பக்த அடியார்கள் இப்பூஜைகளில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பதுளை ஸ்பிரிங் வெளி நாவலவத்தை மேமலை பகுதி மாணவர்களுக்கு இலவச பாதணிகள் வழங்கப்பட்டன. பதுளை மாவட்டம் ஸ்பிரிங் வெளி, நாவலவத்தை, மேமலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 900 பாடசாலை மாணவர்களுக்கு இலவச பாதணிகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. ஸ்பிரிங் வெளி தோட்ட முகாமையாளர் ஹசுன் பல்லேமுல்லை ஏற்பாட்டில் பலாங்கொட பெருந்தோட்ட நிறுவனத்தின் அனுசரணையுடன் நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பலாங்கொட பெருந்தோட்ட நிறுவனத்தின் நிறைவேற்று படிப்பாளர் திமுது பெகனுகொட பிரதம அதிதியாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பாதணிகளை வழங்கி வைத்தார். பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வழங்கும் நோக்கில் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்நிகழ்வில் பதுளை வலயக்கல்வி படிப்பாளர், அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், ஸ்பிரிங் வெளி தோட்ட அலுவலக அதிகாரிகள், வெளிக்கள உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு சந்திவெளி சித்திவிநாயகர் பாடசாலையில் பொருளாதார ரீதியில் நலிவுற்ற 57 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு ரோட்டரி கழகம் ஹெரிட்டேஜினால் இவ்வுதவி திட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டது.
பாடசாலை அதிபர் டி சுரேஷ்குமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ரோட்டரி கழகம் சார்பாக க நவநீதன், சாக்கரி பிரசாத், தே நவநீதன் மற்றும் ஆ கிறிஸ்டிராஜ் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரின் தெற்கு கடல் பகுதியில் நடத்தப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையில் கடல் அட்டைகளுடன் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னாரின் தெற்கு கடல் பகுதியில் நடத்தப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக இரவு நேர சுழியோடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 4 நபர்கள் மற்றும் 437 கடல் அட்டைகளுடன் ஒரு டிங்கி படகு மற்றும் சுழியோடி உபகரணங்களையும் கடற்படையினர் கைப்பற்றினர். அதன்படி மன்னார் தெற்கு பகுதிக்கு அப்பால் உள்ள கடல் பகுதியில் வடமத்திய கடற்படை கட்டளைக்கு சொந்தமான இலங்கை கடற்படை கப்பல் கஜபா நடத்திய இந்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்கிடமான ஒரு டிங்கி படகு பரிசோதிக்கப்பட்டது. அங்கு சட்டவிரோதமாக இரவு நேர சுழியோடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 4 நபர்களையும் 437 கடல் அட்டைகளையும் ஒரு சுழியோடி உபகரணங்களையும் கடற்படையினர் கைப்பற்றினர். இந்த நடவடிக்கையின் மூலம் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மன்னார் பகுதியைச் சேர்ந்தவர்களின் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 32 முதல் 48 வயதிற்குட்பட்டவர்கள் என தெரிய வருகின்றது. சந்தேக நபர்களுடன் கைப்பற்றப்பட்ட கடல் அட்டைகள், டிங்கி படகு மற்றும் சுழியோடி உபகரணங்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் மீன்வள ஆய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலையின் தடுத்து வைப்பு முறைகள் குறித்து அவரது மனைவி கடும் கவலை வெளியிட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலையின் தடுத்து வைப்பு முறைகள் குறித்து அவரது மனைவி எஸ்பி சலை கடும் கவலை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு அவர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். குறித்த கடிதத்தில் தனது கணவரை குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சட்டத்திறனிகள் சந்திப்பதற்கு தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் வீட்டிலிருந்து உணவு வழங்குவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மகனுக்கான நற்சான்றிதழ் பத்திரம் போலீசாரால் வழங்கப்படாததால் அவர் தனது தந்தையை சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சுரேஷ் சலை சார்பாக முன்னிலையான சட்டத்திறனிகள் கோட்டை நீதவான் நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கு விசாரணையின் போது சலை தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறித்து நீதிமன்றக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்பது அவதானிக்கப்பட்டதுடன் அவர் இன்னும் எந்த வழக்கிலும் சந்தேக நபராக பெயரிடப்படவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைப்பு உத்தரவில் சான்றளிக்கப்பட்ட பிரதி 48 மணித்தியாலங்களுக்குள் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று நடைமுறை மீறப்பட்டுள்ளதாக அவரது மனைவி சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கடந்த 4ஆம் தேதி சட்டத்திறனிகளுடனான கலந்துரையாடலின் போது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் ரகசியமாக பதிவு செய்தமை சட்டத்திறனி வாடிக்கையாளர் இடையிலான ரகசியத்தன்மையை மீறும் செயல் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சுரேஷ் சலைவின் சட்டபூர்வ உரிமைகள் மற்றும் உடல்நல பாதிப்பு குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் அவர் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து விளையாட்டுச் செய்திகள். வடக்கின் போர் கிரிக்கெட் பெருஞ்சமரில் யாழ் மத்திய கல்லூரி அணி வெற்றி பெற்றுள்ளது. ஒரு நூற்றாண்டுக்கும் மேலான பாரம்பரியத்தை கொண்ட யாழ் மத்திய கல்லூரி மற்றும் பரியோவான் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான 119வது வடக்கின் போர் கிரிக்கெட் பெருஞ்சமர் இன்று யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் நிறைவுக்கு வந்தது. விறுவிறுப்பான ஆட்டத்தின் முடிவில் யாழ் மத்திய கல்லூரி அணி வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது. போட்டியின் முதல் இன்னிங்ஸில் களமிறங்கிய பரியோவான் கல்லூரி அணி 119 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தது. மத்திய கல்லூரி சார்பாக கணேசமூர்த்தி கௌசிகன் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி மிரட்டினார். பின்னர் தனது முதல் இன்னிங்ஸை தொடர்ந்த மத்திய கல்லூரி அணி 95 ஓட்டங்களுக்குள் சுருண்டது. இருப்பினும் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆட்டம் சூடுபிடித்தது. பரியோவான் கல்லூரி சார்பாக உதயணன், அபியா சாந்த், சதம்பிளாசி அசத்த அந்த அணி 223 ஓட்டங்களை குவித்தது. ஆனால் மத்திய கல்லூரியின் பந்துவீச்சாளர் முரளி திசான் 7 விக்கெட்டுகளை கைப்பற்றி ஆட்டத்தின் போக்கை மாற்றினார். இறுதியில் நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி இலக்கை நோக்கி துணிச்சலாக விளையாடிய யாழ் மத்திய கல்லூரி அணி வெற்றியை தன்வசமாக்கியது. இந்த வெற்றியின் மூலம் இதுவரை நடைபெற்ற 119 போட்டிகளில் யாழ் மத்திய கல்லூரி அணி தனது 30வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இருந்தபோதிலும் 40 வெற்றிகளுடன் பரியோவான் கல்லூரி வரலாற்று பட்டியலில் முன்னிலையில் உள்ளது. எஞ்சிய 41 போட்டிகள் சமநிலையில் முடிவடைந்ததுடன் 8 போட்டிகள் முடிவுகள் எதுவுமின்றி கைவிடப்பட்டன.
இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் மத்திய கல்லூரி மாணவர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் மைதானத்தில் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். இரு அணிகளுக்கும் இடையிலான 23வது ஒருநாள் போட்டி எதிர்வரும் சனிக்கிழமை மரியோவான் கல்லூரி மைதானத்தில் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.